சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு 20 வருடங்கள் ஆகியும் இதுவரை பட்டா வழங்காத தமிழக அரசை கண்டித்து கடலூரில் மீனவர் வாழ்வுரிமை இயக்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு அரசால் வழங்கப்பட்ட வீடுகளுக்கு 20 வருடங்கள் ஆகியும் பட்டா வழங்காத தமிழக அரசை கண்டித்து மீனவர் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் கடலூரில் மீனவர் வாழ்வுரிமை இயக்கத்தின் நிறுவன தலைவர் ஏகாம்பரம் தலைமையில் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது ஆர்ப்பாட்டத்தை விரைந்து முடிக்க காவல்துறையினர் வலியுறுத்தியதால் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அங்கு சற்று நேரம் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மீனவ வாழ்வுரிமை இயக்கத்தின் நிறுவனர் ஏகாம்பரம், தமிழக அரசு மீனவ மக்களை வஞ்சிப்பதாகவும் அதிகார பதவிகளில் மீனவர்கள் இல்லாததால் ஒடுக்கப்படுகின்றோம் என்றார். மேலும் தங்களது கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படவில்லை என்றால் மீனவர்களை ஒன்று திரட்டி முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என மீனவர் வாழ்வுரிமை இயக்கத்தினர் எச்சரிக்கை விடுத்தனர். 2024ஆம் ஆண்டு 26 டிசம்பர் அன்று ஏற்பட்ட சுனாமியால் மீனவ சமுதாய மக்கள் கிட்டத்தட்ட கடலூர் மாவட்டத்தில் 6000 பேர் இறந்துள்ளார்கள். அவர்களுக்கு அரசாங்கமும் தொண்டு நிறுவனமும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடு இழந்தவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து உள்ளது. ஆனால் வீடு கட்டி கொடுத்தவர்களுக்கு இதுநாள் வரை பட்டா வழங்கவில்லை. பல கட்ட போராட்டங்கள் எங்கள் இயக்கத்தின் மூலமாக எங்களுடைய நிறுவன தலைவர் திரு மதிப்பிற்குரிய பெரு ஏகாம்பரம், பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் தங்கேஸ்வரன் மூலமாக நாங்கள் பல கட்ட போராட்டத்துக்கு தள்ளப்பட்டு இதுநாள் வரையும் பட்டா வழங்காதை மீண்டும் ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து இன்று வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டத்துக்கு தள்ளப்பட்டு அவர்கள் எங்களுடைய போராட்டத்தின் நடுவில் வந்து எங்களுடைய கோரிக்கையை கேட்டு நாங்கள் கொடுத்த மனுவை ஏற்று இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள் அனைவருக்கும் பட்டா கிடைக்க ஏற்பாடு செய்வதாக வாக்குறுதி கொடுத்ததை ஏற்று இந்த போராட்டத்தை கைவிட்டு விலகி செல்கிறோம். நன்றி, வணக்கம்.